பெந்தேகோஸ்து தின ஆராதனைக்கு வந்து பங்கு பெற்றுகிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுக்க வேர்ல்ட் பெண்டிகாஸ்டல் டே. ஆமென். இது ரொம்ப முக்கியமான நாள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேவன் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். The book of Leviticus 23ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். லேவியராகமம் 23 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய வாசிக்கப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை போதும். அதுக்கடுத்து அதே அதிகாரம் 15-16 நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா. லோச்சாம சொல்லுங்க. அல்லேலூயா. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள். அல்லேலூயா. 7 ஓய்வு நாள் என்று சொன்னால் 7 × 7 எவ்வளோ? 49. ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை. ஆமென் சொல்லுங்களாமே. சனிக்கிழமைக்கு மறுநாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அதுதான் 50வது நாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அந்த 50ஆம் நாள் என்கிற அந்த காரியம்தான் பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்கள், பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லா மதத்தை சார்ந்து இன்னும் கட்சிகளை சார்ந்தும் நிறைய கொண்டாட்டங்கள், விழாக்கள், பண்டிகைகள் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அனுசரிக்கப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கம்யூனிட்டி, ஒரு சோசியல் லைஃப் எல்லாம் இணைந்த ஒரு அமைப்பு தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களாமே. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப அதிலே மதத்தை சார்ந்து அல்லது ஜாதியை சார்ந்து அல்லது தன்னுடைய கட்சியை சார்ந்து இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள், பண்டிகைகள், திருவிழாக்கள் எல்லாமே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. கிறிஸ்தவர்களுக்கு சில பண்டிகைகள் இருக்கிறது. கிறிஸ்துமஸ், புது வருடம், ஈஸ்டர், பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களாமே. அதே போல இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜானு, நேற்று கொண்டாடினாங்க பக்ரீத், அதுக்கப்புறம் என்னது மிலாடி நபி. அதே போல இந்துஸ்ல என்ன பண்ணாங்க? தீபாவளி. நல்ல கவனிங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களாமே. அது அந்த பண்டிகைகளுக்கு தான் திருவிழாக்கள் அப்படிங்கிற பேர்ல 3 நாள், 5 நாள், 7 நாட்கள் அப்படி சொல்லி என்ன செய்றாங்க? கொண்டாடுகிறார்கள். திருவிழாவை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களாமே. நாம கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம்? 3 நாள் விசேஷத்தை கூட்டம், எழுப்புதல் கூட்டம், உயிர்மீச்சு கூட்டம், வல்லமை கூட்டம், குடும்ப ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு ஒரு காலத்துல நடந்துச்சு. இப்பெல்லாம் அது ரொம்ப நடக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. இதை போல யூதர்களுக்கும் குறிப்பிட்ட சில பண்டிகைகள் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு 7 பண்டிகைகள் இருக்கிறது. அதுல 3 முக்கியமான பண்டிகைகள். ஒன்று பஸ்கா பண்டிகை, இரண்டாவது இந்த அறுவடை சேர்ப்பின் கால
அறுவடை கால இந்த பண்டிகை, வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. அல்லேலூயா. மூணாவது கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை. இரண்டாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. மூணாவது கூடார பண்டிகை. இந்த 7ல இந்த 3 ரொம்ப முக்கியமாக அவர்கள் கொண்டாடினார்கள். இன்றைக்கு அதை யூதர்கள் கடைபிடித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. பஸ்கா என்பது எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்ததுக்கு அடையாளமான அந்த பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்பது அந்த பஸ்காவில் இருந்து 50வது நாள் அந்த அறுவடையின் அந்த காரியத்தை வைத்து கொண்டாடப்படுவது. அந்த 50ஆம் நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. கூடார பண்டிகை என்பது வனாந்திரத்திலே 40 வருஷம் கூடாரம் போட்டு அவங்க குடியிருந்தாங்க. அதை நினைவு கூறும்படி என்ன பண்றாங்க, யூதர்கள் வனாந்திரத்தில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட 4 கூடாரத்தை போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தங்கிட்டு வர காரியங்கள். இதுல இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு, நம்முடைய செய்திக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நாம தியானிக்கிற இந்த செய்தி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை பற்றி. அவர்கள் சொல்லுங்களேலூயா. அப்படியானால் வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த காரியம் ஜனங்களுடைய அறுவடை வெள்ளாண்மை, அறுவடை செய்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அறுவடை அந்த மணிகளை, கோதுமை மணிகளை சேர்த்து சேர்ப்பின் பண்டிகை. அப்போ அந்த அரிப்பின் பண்டிகையை மட்டும்தான் அவங்க பிடிச்சுட்டாங்க. வெளியே அந்த 50ஆம் நாள் என்பது என்ன பண்ணாங்க சொல்லுங்க, விட்டு விட்டார்கள். அதுதான் அதுல உள்ள ஒரு மேட்டர். பிரைஸ் தி லார்ட். ஆனா நாம் அந்த 50ஆவது நாளை விடவில்லை. இந்த பழைய ஏற்பாட்டோடு 50ஆம் நாள் முடிந்து போகவில்லை. புதிய ஏற்பாட்டிலும் அந்த 50ஆம் நாள் கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கிறது. கையில தட்டுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்களாமே. பழைய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தே நாள் 50ஆவது நாளுடைய அர்த்தம் என்னன்னா, சரீர பிரகாரமான தேவையை, வயிற்றுக்கு தேவையான அந்த உணவை அங்க மனுஷனே அவன் பிரயாசப்பட்டு உழைத்து அதை அறுவடை செய்து சேர்த்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகையாக ஆசரித்தார்கள். அல்லேலூயா. என் சுய பலத்துல நான் தானே உழைச்சேன், நான் தானே போய் வயல்ல போய் இறங்கி சேத்துல போய் காலை வச்சு அத மண்வெட்டி போட்டு வெட்டி சரிப்படுத்தி சமப்படுத்தி அதை என்ன செஞ்சு பயிரிட்டு விளைவித்து நான் தானே அப்படின்னு அல்ல, அது எல்லாவற்றையும் செய்ய வைத்தது தேவனாய கர்த்தருடைய பலன் என்பதை உணர்ந்தார்கள். கையில வைத்து அலையில சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. நான் பண்ணினேன், நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அந்த பேச்சுக்குள்ள இருக்கவே கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சம்பாதித்தேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் ஓடா தேஞ்சேன், மாடா உழைச்சேன். உனக்கு என்ன, நீ வீட்டுக்குள்ள ஃபேன் காத்துலயே இருந்துட்டு நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற ஆம்பளைலாம் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு அதை சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களும் வேலைக்கு போறாங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் பிரயாசப்பட்டு உழைச்சு பாடுபட்டு அறுவடை செஞ்சாலும் அதை தேவ சன்னிதானத்திலே அந்த முதல் அரிக்கட்டை ஆலயத்திலே கொண்டு போய் அதை கர்த்தருக்கு அசைவாட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஏன்னா சரீர பிரகாரமான இந்த ஆகாரத்தை விளைவிக்க பண்ணுகிற அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி. அல்லேலூயா. அப்போ அந்த சரீர பிரகாரமான தேவையை சந்திக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற, திருப்தியை கொடுக்கிற, அறுவடை கொடுக்கிற ஒரு நாளாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். ஆமென் சொல்லுங்களாமே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த சரீர பிரகாரமான காரியம் மட்டும் அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்றார் பாருங்க. உபாகமம் 8:3-4.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, ஒரு கால் வீங்கவும் இல்லை, ஒரு செருப்பு தேஞ்சு போகவும் இல்லை. கையை தட்டி அல்லேலூயா. நல்லா வச்சாம கையை தட்டுமா? இன்னைக்கு நம்ம காலையில ட்ரெஸ் போட்டா சாயங்காலம் மதியத்துக்குள்ளேயே பக்கத்துல போக முடியாது. யாரும் தூரம் போகும் அப்படின்னு இருக்கு. ஆனா 40 வருஷமா அவங்க வஸ்திரம் பழசா போகவே இல்லை. அங்க அல்லேலூயா. எந்த நாத்தமும் அடிக்கல. இன்னைக்கு அவங்க முன்னர் இடத்துல சில பேர் அவருடைய என்னது காலணிகள் என்ன செய்யல, தேஞ்சு போகலையும். அதாவது பெரிய மிராக்கிள் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போ இந்த அறுவடை பண்டிகை என்பது சரீரப்பிரகாரமான சந்தோஷத்தை கொடுக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் நாம ஒவ்வொருத்தரும் உழைச்சு பிரயாசப்பட்டு நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம உண்ணும் பொழுது அது நம்ம அதற்காக என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகணும். சொல்லுங்க. நான் போய் சம்பாதிச்சேன், நான் தானே சம்பாதிச்சு கொடுத்தேன் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளாய் நம்ம அல்லேலூயா. நீ கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி ஆண்டவரே. கஞ்சியை குடிச்சாலும் கூழ குடிச்சாலும் ஆண்டவரே, இந்த கூழ கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கஞ்சியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பான்னு நான் ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிடுறது. அப்படி ஃப்ரீயா கிடைச்சாலுமே அல்லது காசு கொடுத்து சாப்பிட்டாலுமே அதுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. சோத்தை வச்சா லபக்குன்னு இந்த கோழிக்கு தவிட்ட வச்சவனே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க, டபக்குன்னு அப்படி போட்டு முழுங்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொஞ்சம் நிதானமா நன்றி செலுத்தி சாப்பிடுங்க. அது ஆசீர்வாதமானதா இருக்கும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஏழை மக்களை நினைவு வந்து அவருக்காக ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிதான் சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை சிறுமப்படுத்தினாரு. கர்த்தர் நம்மள சில காரியங்கள்ல சரீரப்பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுகிறதுல, இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள் சந்திக்கப்படுகிறதுல சில நெருக்கங்கள், கஷ்டங்கள், சிறுமை வருதுன்னு சொன்னா எதற்காகங்க? அதுல அந்த சிறுமையை கொடுத்து நம்மள ஆண்டவர் அழிக்க மாட்டாரு. ராமே சொல்லுங்களாமே. அதை விட சரீரப்பிரகாரமான தேவையை விட இன்னொரு முக்கியமான தேவை உண்டு. அல்லேலூயா. அது எதுக்கு? இந்த உள்ளான மனுஷனுக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படியே ஸ்கிப் ஆகி புதிய ஏற்பாட்டுக்கு உள்ளான ஆவிக்குரிய ஆசீர்வாதமான புதிய ஏற்பாட்டு பெந்தேகோஸ்தாய் மாறினது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லா வலதுகத்தை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா. அல்லேலூயா. ராகத்தோடு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டினுடைய பெந்தேகோஸ்தே என்பது என்ன? அறுவடையை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நன்றி பலனாக. அல்லேலூயா. முதல் பலனை ஆண்டவர் சமூகத்தில் போய் வைக்கணும்.
அதை கண்டிப்பா செய்யணும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி முதல் ஆட்டுக்குட்டி போட்டுச்சுன்னா அதை என்ன செய்யணும்? ஆலயத்தில் போய் காணியை செலுத்தணும். முதல் கண்டுக்குட்டி போட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு காணியை வைக்கணும். கோழி முதல் முட்டையை விட்டா அந்த முட்டையை எடுத்து என்ன செய்யணும்? நமக்குன்னு ஆம்லேட் போட்டு சாப்பிடணும். எங்க வீட்டுல பெரியத்துல கோழி சில இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் முட்டை விடும்போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த முட்டையை எடுத்து அந்த மை தடவியா அந்த சாம்பல் இருக்குல்ல, சாம்பலை ஈரமாக்கி அதை நினைச்சுவாங்க, அதில் சிலுவை போட்டு வச்சிருவாங்க. அந்த முட்டையை என்ன செய்ய, நீ தொட்ட நீ கெட்ட. முதல் பலன் யாருக்கு உரியது? சொல்லுங்கம்மா. முதல் தேங்காய் யாருக்கு உரியது? இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய பெந்தேகோஸ்து அனுபவம். புதிய ஏற்பாடு பெந்தேகோஸ்து என்பது என்ன? உள்ளான அல்லேலூயா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பண்டிகை தான் அந்த பெந்தேகோஸ்து நாள். அல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக தான் இங்கே பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் 120 பேரும் ஒருமுனைப்பட்டு இந்த மேல் வீட்டரிலே வந்தார்கள். அல்லேலூயா. எப்போ இருந்து இயேசுப்பா மரித்து அந்த அடக்கமணப்பட்ட நாள்ல இருந்து எத்தனாவது நாள்? 50வது நாள். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு அடிக்கப்பட்டு அவர் உயிரோட எழுந்து 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமான. எத்தனை நாள்? 40 நாள் தரிசனமானார். அந்த 40வது நாள்ல இருந்து 50வது நாள் வரைக்கும் இந்த 120 பேரும் 10 நாட்கள் தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ எத்தனை நாளாவது ஆகிறது? 50வது. பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறினது. கைகளை தட்டுவோம். அல்லேலூயா. அதனால நாங்க புதிய ஏற்பாட்டுல வாழ்றோம், நாங்க பழைய ஏற்பாட்டு கிடையாது, அல்லது நாங்க பழைய ஏற்பாட்டை தான் நாங்க பின்பற்றுவோம், புதிய ஏற்பாட்டை நாங்க வாழ பண்ண மாட்டோம்னு ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நகமும் சதையும் போன்றது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு என்னது? ஜஸ்ட் ஷேட், ஒரு நிழலை போன்றது. அதனுடைய உண்மைத்துவம் நிஜம் என்பது புதிய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தைகள் எல்லாமே வெளிப்பட்டது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. ஏகப்பட்ட காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் சில காரியங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு அதிகமாக சரீர பிரகாரமான காரியங்களை தான் அதிகமாக வலியுறுத்தும், வெளிப்படையான காரியங்களை தான் அதிகமாக வலியுறுத்தும். ஆனா புதிய ஏற்பாடு உள்ளான மனுஷனுக்கு தேவையான காரியத்தை அதிகமாக வலியுறுத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி பாருங்க, இந்த 50வது நாளிலே இந்த 120 பேரும் கூடி வந்திருந்தார்கள். அல்லேலூயா. எந்த நாளிலே? 50வது நாள். அது என்ன நாள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா. And when the day of Pentecost was fully come, they were all with one accord in one place. Hallelujah. They were all together in one place. 120 பேரும் அட் அ டைம்ல ஒரே நேரத்துல அவங்க கூடி வந்தாங்களாம். சொல்லுங்க. பெந்தேகோஸ்து அப்படின்னா என்னது? எல்லாம் ஒரே நேரத்துல வரதா என்னது? பெந்தேகோஸ்துடைய அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த ஒரே டைம்ல 120 பேர் வந்தாங்க அந்த பெந்தேகோஸ்து நாளிலே. அல்லேலூயா. இந்த 120 பேருமே யாருங்க? யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் என்பதை தாண்டி அவர்கள் எல்லாருமே யூதர்கள். யாருங்க? யூதர்கள். இந்த 120 பேர் கிறிஸ்தவங்களா? சொல்ல மாட்டீங்க. கிறிஸ்தவங்களா? ஐயா நீ சொல்லுங்க. கிறிஸ்தவங்களா? ஆயிரத்தி சொல்லுங்க. அப்ப யாரு இவங்களா? எல்லாமே யூதர்கள் தான். இயேசுனார் வந்துட்டு போன பிறகுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தவறான கூற்று. ஆமென். அது தவறான கருத்து.
உங்களுக்கு தானே இயேசுநாதர் வந்தா, நீங்க ஏன் எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இயேசு பிறக்கும் போது எந்த கிறிஸ்தவனும் கிடையவே கிடையாது. இயேசுநாதர் மரித்து உயிர்த்து பரவத்து போன பிறகு யார் யாரெல்லாம் அவரை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்களாய் மாற்றப்பட்டார். கையில தட்டி அல்லேலூயா. 120 பேர் யாரு கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. எல்லாருமே யூதர்கள், யூத பாரம்பரியத்தில் வந்தவங்க. அமைச்சர்களாக இப்ப இவர்களும் இயேசுநாதர் இருந்த வரைக்கும் பஸ்கா பண்டிகை கொண்டாடினாங்க, பழைய ஏற்பாட்டுடைய இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடினாங்க, கூடார பண்டிகை கொண்டாடினாங்க, இன்னும் பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடினாங்க. புது விதத்திலே இந்த நாளிலே தான் ஒரு புதிய பெந்தெகோஸ்தே நாளாக அவருக்கு தேவன் ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. அது எதன்படி? யோவேல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி. அல்லேலூயா. பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ பெந்தெகோஸ்தே, பெண்டிகாஸ்ட் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை அடையாளத்தை பெறுதல். பெந்தெகோஸ்தேனா வேற என்னது? அதான் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை பெறுதல். ஓகே, வேற அவ்வளவுதானா? வாட் இஸ் த பெண்டிகாஸ்ட்? இது ஒரு கிறிஸ்டியன் மூவ்மெண்ட், ஒரு கிறிஸ்தவ இயக்கம் தான் பெண்டிகாஸ்ட். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ இயக்கம். இது சபை கிடையாது, சபை அமைப்பு கிடையாது. பெந்தெகோஸ்தே என்பது என்னது? கிறிஸ்தவ இயக்கம். அல்லேலூயா. வேதத்தினுடைய முதல் அனுபவம் அந்த சபை, இந்த பெந்தெகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியையும் அந்நிய பாஷையை பெறுகிற ஒரு அனுபவம், ஒரு இயக்கம். அல்லேலூயா. சுகம், தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்து இது ஒரு ஆவிக்குரிய அனுபவம். என்னது? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். Pentecostalism often emphasizes a personal experience of the Holy Spirit, which is believed to empower believers for service and witness. Spiritual experience அப்படின்னா என்னங்க? Pentecostalism அது எதை வலியுறுத்துகிறது? தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுதல். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. அல்லேலூயா. நல்ல உச்சமா கையை தட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த மேல் வீட்டறையிலே பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டாரு. அதை நான் தனிப்பட்ட முறையிலே நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படிங்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தை உயர்த்தி எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த அனுபவத்தை என்ன செய்யணும்? பெறுதல். பெறுவது மாத்திரமல்ல, அதை கொண்டு கர்த்தரை ஆராதித்தல். அல்லேலூயா. Which is believed to empower believes for service and witness. கர்த்தரை ஆராதிப்பதற்கும் சாட்சியாக வாழ்வதற்கும். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆவிக்குரிய அனுபவம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? தனிப்பட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவம் தேவை. சொல்லுங்களாமே. அல்லேலூயா. அப்படியானால் இந்த பெந்தெகோஸ்தே என்பது வலியுறுத்துவது என்ன? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக் கொள்ளுதல். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யோவான் ஸ்நானம் அதை குறித்து சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் ஒருத்தர் வரார், அவர் பரிசுத்த ஆவியினாலும், சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஞானஸ்நானம் கொடுப்பாரு. முழுக்க ஞானஸ்நானம், தண்ணி ஞானஸ்நானம் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை உடையவர்களாக நாம எல்லாரும் மாறணும். சொல்லுங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெறணும், வாலிபர்கள் பெறணும்.
ஆண்கள் பெறணும், பெண்கள் பெறணும். அல்லேலூயா. அடுத்து பெந்தேகோஸ்தை வலியுறுத்துவது என்னன்னா, ஆவியின் வரங்கள், கனிகள். அல்லேலூயா. ஆவியானவர் கொண்டுதான் கனிகளும் வரங்களும் இருக்கிறது என்பதை நாம மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த கனிகளையும் வரங்களையும் கொடுக்கிறவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட். ஆமென். அடுத்து ஆராதித்தல், வொர்ஷிப். அல்லேலூயா. லைவ்லி மியூசிக், தோத்திரம் நேரடியாக வாசித்தல். அடுத்து ஜெபம், manifestation of the Holy Spirit. அல்லேலூயா. manifestation என்னது தமிழ்ல? அறிக்கையா? கன்வர்ஸ்மென்ட் தான். ஓகே. manifestation of the Holy Spirit. ஆவியானவரை நாம் அறிக்கை செய்யணும். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிக்கை செய்யணும், அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த நாலாவது பெந்தேகோஸ்தே என்பது வலியுறுத்தது என்ன? கம்யூனிட்டி. அல்லேலூயா. ஒரு சமூகமாக, ஒரு இணக்கமாக. பெண்டிகாஸ்டல் often emphasize the importance of community and fellowship among believers. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கையத்தை அல்லேலூயா சொல்லுங்க. கம்யூனிட்டினா என்னதுங்க? கம்யூனிட்டி ஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மக்களும் இணைந்து வருகிற என்னது? கம்யூனிட்டி. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஐக்கியப்படுதல், என்ன படுது? ஒருமனப்படுதல். கம்யூனிட்டி ஹால்னா எல்லா மக்களும் என்ன சொல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே வலியுறுத்துற காரியம் என்ன? சமூகமானது, சமுதாயமானது ஐக்கியப்படணும். குறிப்பாக தோத்திரம் பிலிவர்ஸ், விசுவாசிகள் எல்லாரும் இணைகிற ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதா பெந்தேகோஸ்தே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தருடைய அபிஷேகத்தை, ஆவியின் வரங்கள், கனிகளை பெற்றுக்கொள்ளுதல், கர்த்தரை ஆராதித்தல், ஆமென். ஆவியானவர் அறிக்கை செய்தல், எல்லாரும் இணைந்து ஐக்கியப்படுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காரியம் தான் பெந்தேகோஸ்தே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுக்கு தாங்க பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, பைபிள்ல வந்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாளில் தான் முதல் சபை தோன்றினது. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்பது சபை கிடையாது. It is only experience. அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்ன கிடையாதுங்க? சபை கிடையாது. இப்ப முதல் நூற்றாண்டில் ஊற்றப்பட்ட ஆவியானவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபைக்கு உபத்திரம் வந்த உடனே ஆவியானவர் சபையை விட்டு வெளியே போயிட்டாரு. சபைக்குள்ளே பாரம்பரியங்களும் மூட பழக்கங்களும் விக்கிரக ஆராதனை உள்ளே வந்து விட்டது. ஆமென் சொல்லலாமே. அதுக்கப்புறம் தான் 17, 18ஆம் நூற்றாண்டுகளிலே மார்ட்டின் லூத்தர் என்கிறதான ஒருத்தர் என்ன பண்ணார்? ஜெர்மனியில் அவர் எழும்பி மூட பழக்க வழக்கங்கள், மனுஷனுடைய பாரம்பரியங்கள், விக்கிரக ஆராதனை எதிர்த்து நின்று சில சட்டதிட்டங்களை கொண்டு வந்து உண்மையான சத்தியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ப்ராட்டஸ்ட், அதாவது ப்ராட்டஸ்ட் தி ட்ரூத், சத்தியத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிற திட்டத்தை வைத்து கொண்டு வரப்பட்ட, அதை வச்சு ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பெயர் சொல்றாங்க. என்ன பேரு? ப்ராட்டஸ்டன்ட் சபை. அப்படின்னா சத்தியத்தை பாதுகாக்கிற சபை. சத்தியம் என்று சொன்னால் வேத வசனம், ஆவியுடைய அபிஷேகம், வல்லமை எல்லாத்தையும் காக்கப்படணும். ஆனா ப்ராட்டஸ்டன்ட் சொல்லப்பட்ட சபைகள்லாம் ஆவியானவர் அங்கே அசைவாடுதல் கிடையாது, அனுபவமும் இல்லை. அதுக்கு அப்புறம் தான் 1906ஆம் ஆண்டு சொல்லி நாம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். 1906வது ஆண்டு தான் அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெத்தேல் என்கிற ஒரு பைபிள் காலேஜ் நடந்து கொண்டிருந்தது. அசுசா என்கிற ஒரு ஸ்டேட்ல. அல்லேலூயா. அவங்க அந்த டிசம்பர் 31ஆம் தேதி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர்கள் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு 40 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணிருக்காங்க, இந்த பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து. அப்போதான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய அனுபவம் கிட்டத்தட்ட
1900 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தருடைய ஆவியுடைய வல்லமை ஊற்றப்பட்டார். கைகளை தட்டி கர்த்தரை சோதரப்படமாக. அல்லேலூயா. அப்படியானால் 19 நூற்றாண்டுகளும் இருண்ட கண்டமாக சபைகள் போய்விட்டது. அப்படி வந்ததுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள விக்கிரக ஆராதனைகள், பாரம்பரியங்கள், மனிதனுடைய கட்டளைகள், மனிதனுடைய தீர்மானங்கள், மனிதனுடைய செயல் திட்டங்கள், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு எல்லாம் வந்தது இந்த 19 நூற்றாண்டுகள், 1900 ஆண்டுகள். ஆவியானவரை ஓச்சு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க 19 நூற்றாண்டில் 1906 ஆண்டிலே இது சரித்திரம், இது கதை கிடையாது. அங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதி ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது சைனாவில் இருந்து ஆக்னஸ் ஆஸ்மன் என்கிற ஒரு லேடி, சைனாவில் வந்தவங்க என்ன மொழி பேசுவாங்க சொல்லுங்க? சைனீஸ் தான் பேசுவாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கிறார்? தனக்கு தெரியாத வேறு பாஷைகளிலே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், வேறு மொழிகளிலே அந்நிய பாஷைகளை பேசி முதல் இந்த சரித்திரத்திலே 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே முதலாவது அபிஷேகத்தை பெற்றது உங்களை போன்ற ஒரு பெண்ணு தாங்க. மேம்படுத்தி. அதனாலதான் இன்னைக்கு ஆம்பளை அபிஷேகத்தை பெறதை விட பெண்கள் தான் அதிகமா பெறுகிறார்கள். அதுக்கு அப்புறம் தான் பிரின்சிபாலே அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1906 இருந்து இந்த 15 வரைக்கும் இந்த அபிஷேக வல்லமை ஊற்றப்பட்டது. இதை பார்த்த உலகம் முழுக்க இருந்த எல்லா நாடுகளில் போய் அந்த அபிஷேகம் பெறுவதற்காகவே அமெரிக்கா போனாங்க. நாங்க அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சரித்திரம், பைபிள் ஹிஸ்டரி, வேதாங்க சரித்திரம் நாங்க படிச்சிருக்கிறோம். சும்மா கதை விடலை நானு. அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் உலகம் முழுவதுமாக இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துக்குள்ளாய் தேவன் சபைகளை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இதனுடைய அடிப்படையில தான் 1906ஆம் ஆண்டு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இதை வைத்துதான் அநேக ஊழியக்காரர்கள் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி அநேக ஊழியர்கள் எல்லாரும் இணைந்து 1914ஆம் ஆண்டு இயக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் தான் நீங்களும் நானும் இருக்கிற இந்த ஏஜி ஸ்தாபனம். அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா. எப்போங்க? அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு பிறகு. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுசு 240 நாடுகள்ல ஏஜி ஸ்தாபன ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. ஆவியானுடைய வல்லமையுடைய அனுக்கிரகத்தோட அபிஷேகத்தோடு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்றோம் ஏஜி ஸ்தாபனம் ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் உள்ள ஒரு ஸ்தாபனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பெந்தேகோஸ்தினுடைய இந்த முக்கியத்துவம் என்ன? 3 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய வசனம் நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நிறைவேறுது? யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. இரண்டாவது, இது ஒரு அனுபவம். அல்லேலூயா. அனுபவம்னா என்னது? பழைய ஏற்பாட்டு காலத்துல நன்றி செலுத்தினாங்க, அசைவாட்டினார்கள். அதே போல நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை. அல்லேலூயா. மூணாவது அடுத்து என்ன செய்யணும்? சாட்சி பகர வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களிடத்தில் வரும்படி நீங்கள் பலனடைந்து என்ன செய்வீங்க? யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு என்ன செய்வீங்க? சாட்சியாக. இப்ப இது ஒரு அனுபவம். அல்லேலூயா. மூணாவது, இது ஒரு ஐக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க பெந்தேகோஸ்து அனுபவம். ஆமென் சொல்லுங்களாம. இந்த 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஜெபித்தார்கள், ஆலயத்திலே தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஐக்கியம் அல்லேலூயா சபைகளிலே வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களாமே. ஆனா நீங்க எல்லாரும் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களாமே. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எல்லாமே சொல்லுங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை தான் ஊழியக்காரவங்க கடைசியில் என்ன செய்யறோம்? இப்பொழுது கடைசி ஆசீர்வாதம் சொல்லலாம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடு கூட. இது வேத வசனங்க. இது எல்லா சபைகளும் போதகர்கள் கடைசியா சொல்ற அந்த blessing word. இது வேத வசனம். 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் சொல்லுங்க 14 வசனம். இதுல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, 3வது பரிசுத்த ஆவியினுடைய. அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே என்னங்க? என்னது அனுபவம்? என்னது? ஐக்கியம், ஃபெலோஷிப். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் ஆண்டவரோட இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும், மனைவியோட இருக்கணும், புருஷனோட இருக்கணும், பிள்ளைகளோட இருக்கணும், பெற்றோரோட இருக்கணும், சபையோட இருக்கணும், ஊழியக்காரனோட இருக்கணும், சபை விசுவாசிகளோடு கூடவும் இருக்கணும். இந்த ஐக்கியம் தேவதாமே சொல்லுங்க எல்லாரும். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே அனுபவம் என்ன? வேத வசனத்தை நிறைவேறுதல். இது ஒரு அனுபவம், இது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நான் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறேன் சொல்ற நீங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. புருஷனோடையும் ஐக்கியமா இருக்கணும், மனைவியோட ஐக்கியமா இருக்கணும், பிள்ளைகளோடையும் ஐக்கியமா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோரோடு என்ன செய்யணும்? ஐக்கியமா இருக்கணும். விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். இதுதான் பெந்தேகோஸ்தே என்கிற நாள். அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தே தினம். ஆமென். வார்த்தை கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவி எங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார், வேண்டிய சுகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐக்கியத்தை கொடுத்து உங்களை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். God bless you.